துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம்னா என்னது சார்? துலா ராசி அல்லது துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு அதிசுப கிரகம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மறுபடியும் நம்ம சனி பகவான் தான் வர்றாரு. ஏன்னா, இந்த ரிஷபமும் துலாமும் சுக்கிரனோட வீடுகள். சுக்கிரனோட வீட்டில் பிறந்தவங்களுக்கு சனி ஒரு ராஜயோகாதிபதி. ஸோ எந்த அளவுக்கு துலா ராசி துலா லக்னத்தை பிறந்தவங்களுக்கு சனியோட தசை, சனியோட புத்தி, சனியோட அந்தரம் வருதோ, சனியோட விஷயங்கள் நடைமுறைக்கு வருதோ, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ராஜயோகத்தை அனுபவிப்பாங்க. குறைஞ்சது ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய யோகங்கள் அவங்களை தேடி வரும். அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, தயவு செஞ்சு கெடுதலான தீமையான வழியில் பணத்தை சம்பாதிக்காம, நேர்மையான வழியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க வெற்றி மேலே வெற்றி அவங்களை தேடி வரும். அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. தொழில் தர்மம். அதாவது ரொம்ப கீழேயும் போகாம, ரொம்ப மேலேயும் போகாம, கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யலாம். அதாவது அதிகமாக லாபம் இல்லாமல், குறைஞ்ச லாபம், நிறைய 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 வெற்றின்னு சொல்லுவாங்க, நிறைய சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா துளாராசிக்காரங்க வெற்றி அடையலாம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துளாராசி துலா லக்னத்தை மட்டும் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னாக்கா தராசு. தராசு வந்து எந்த பக்கமும் சாயாது, அந்த பக்கமும் சாயாது, நடுநிலைமை நேர்மையாக இருக்கும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கணும். அதனால் துளாராசியில் பிறந்தாலே நேர்மையாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். துளாராசிக்காரங்க எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக சனி பகவானோட தசை புத்தி அந்தரம் வரும். கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் உடல் ஊனமுற்றவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதேமாதிரி கருப்பு கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸையோ அல்லது புடவை ட்ரெஸ்ஸு அப்படி இல்லாட்டி போர்வையை தானமாக கொடுங்க. அதே மாதிரி கருப்பு கலர் விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரகசியம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, நானே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிடுவாங்க. அடுத்தவங்க கொடுக்கணுமே தவிர நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? துளாராசி துலா லக்னக்காரங்க வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. வெற்றி உங்களுக்கு தெரிய வரும்.